என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லா டெய்லர்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். நான் டெய்லர் பிரியா, கடலூர் மாவட்டத்திலேருந்து என்னோடய வீடியோவை போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி ஒரு தகவலோடு தான் நான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். என்னென்னா, இந்த மாதிரி எனக்கு ஃபுல்லாகவும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மொத்தமாக ஜாக்கெட் வரும். 10 ஜாக்கெட் 15 ஜாக்கெட் இந்த மாதிரி வரும். இதை தைக்கலாமா வேணாமான்னு தைக்கலாமா வேணாமாங்கிறது ஒரு சின்ன சாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து இப்போ எனக்கு கஸ்டமர் ஒருத்தவங்க, நியூ கஸ்டமர். இவங்க எனக்கு இந்த ஜாக்கெட்டு, இந்த 10 ஜாக்கெட்டும் கொடுத்துட்டு போயிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு கஸ்டமர் வந்திருந்தாங்க. இது கொடுத்து எவ்வளோ நாள் ஆச்சுன்னா, கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் ஆகுது என்கிட்ட இந்த ப்ளவுஸ் கொடுத்து. பாருங்கள், நான் எப்படி பேக் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இதுக்குள்ளே போட்டு பேக் பண்ணி வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட என்கிட்ட வந்து ஒரு 13 ப்ளவுஸ் என்கிட்ட கொடுத்துருந்தாங்க. எத்தனை ப்ளவுஸு? 13 ப்ளவுஸ் என்கிட்ட கொடுத்துருந்தாங்க 3 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த ப்ளவுஸ் எல்லாம் கொடுத்துட்டு, சாரி 2 வருஷம் இருக்கும், 2 வருஷம் தான், 2 வருஷம் இருக்கும் என்கிட்ட இந்த ப்ளவுஸ் எல்லாம் கொடுத்து, சிஸ்டர் எனக்கு இந்த வாரத்துலேயே நீங்கள் எல்லா ப்ளவுஸும் எனக்கு தைச்சி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அர்ஜெண்ட்டாக வந்து என்கிட்ட கொடுத்தாங்க. நானும் நம்பி எல்லா ப்ளவுஸும் 10 சாதா ப்ளவுஸு, 2 லைனிங் ப்ளவுஸு எல்லாத்தையுமே தைச்சிட்டேன். எல்லாத்தையும் நானே லைனிங் போட்டு எல்லாத்தையுமே தைச்சி வச்சிட்டேன். தைச்சி வச்சதுலேருந்து அவங்க என் கடை பக்கம் வந்ததே கிடையாது. நான் எப்போ இல்லையோ அப்போ வந்து பார்த்துட்டு போயிடுவாங்க. நான் வந்துட்டு ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்க மாட்டாங்க. நானும் எத்தனையோ டைம் நேரடியாகவே போய் சொல்லிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து நீங்கள் தைச்சி ரொம்ப நாள் ஆச்சு, இன்னும் வரைக்கும் வாங்காமல் இருக்கீங்க, தயவுசெய்து வந்து வாங்கிக்கங்க அப்படின்னு அடிக்கடி நான் அவங்கள்ட்ட பார்க்கும்போதெல்லாம் சொல்லுவேன். நேரடியாகவும் போய் கடைக்கே போயிட்டு, அவங்க இங்கே ஒரு கடையில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்கள்ட்ட நான் என்ன சொன்னேன்னா, ஒரு மாதத்துக்கு ஒரு ப்ளவுஸ்னாவது வாங்குங்க, இல்லை ஒரு வாரத்தில் ஒரு ப்ளவுஸ்னாவது வாங்குங்க. அப்படி வாங்கினா கூட இந்நேரம் ப்ளவுஸ் எல்லாம் வாங்கியிருந்துருக்கலாம். நீங்கள் என்கிட்ட மொத்தமாக கொடுத்தீங்க, நான் மொத்தமாக தைச்சிட்டேன். ஆனால் அப்படி நீங்கள் மொத்தமாக வாங்கவும் தேவை கிடையாது. ஏன்னா உங்கள்கிட்ட வருமானம் கம்மியாக இருக்கலாம். அதனால் நீங்கள் ஒரு ப்ளவுஸாக கூட நீங்கள் தயவுசெய்து வாங்கிக்கிங்கன்னு நான் சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனால் இப்போ வரலைக்கு இந்த கஸ்டமர் வந்து வாங்கவே கிடையாது. இதை ஏன் நான் சொல்கிறேன்னாக்க, இது போல் உங்களுக்கு துணி உங்களுக்கு மொத்தமாக உங்களுக்கு தெரியாத கஸ்டமர், நியூ கஸ்டமர், அதாவது தெரிஞ்ச கஸ்டமர்னால் நம்மளுக்கு தெரியும், அவங்க வாங்குவாங்க வாங்க மாட்டாங்க அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே கணிச்சு வச்சுருப்போம். ஆனால் புதுசாக ஒரு கஸ்டமர் வந்து கொடுக்குறாங்க, மொத்தமாக கொடுத்து எனக்கு தைச்சி கொடுங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னா தைக்காதீங்க. 2 ப்ளவுஸாக 3 ப்ளவுஸாக தைச்சி கொடுங்க. மொத்தமாக தைச்சிட்டிங்கன்னா சில கஸ்டமர்லாம் வரவே மாட்டாங்க, கடை பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு இதனால் என்ன லாபம் என்கிட்ட கொடுத்ததுனால? பாருங்கள், நான் நஷ்டம், எனக்கு தான் இது நஷ்டம். நான் தைச்சி வச்சுட்டு உட்காந்துருக்கேன். அவங்க இப்போ வரலைக்கு இந்த ப்ளவுஸ்லாம் வாங்கலை. அதனால் தயவுசெய்து ஜாக்கெட் கொடுத்தாங்கன்னா 2-3 தைச்சி கொடுத்துருங்க. மொத்தமாக தைச்சி வச்சுருக்காருங்க. அப்படி தைச்சி வச்சுருந்தா அவங்க வரலைன்னா வாங்கிக்கிட்டால் பிரச்சனை இல்லை, வாங்கலை அப்படின்னா நமக்கு தான் நஷ்டம். அதனால் அந்த மாதிரி துணி வந்துச்சுன்னா நீங்கள் பார்த்து கவனமாக செய்யணும். இதை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் பதிவிடுறேன். எல்லாருக்கும் வணக்கம்.